மிஸ்டர் ரவி மோகன் மாசம் பிறந்தா இத்தனை லட்சம் எனக்கு ஜீவானாம்சமா வந்தே ஆகணும் அப்படின்னு கரார் காட்டியிருக்கிறாங்க. ஆர்த்தி எவ்வளவு கேட்டாங்க தெரியுமா? தரமான பக்காவான பிளான். 8 வாரம் கழிச்சு ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது தக் லைஃப். அதன் காரணமாக அடிக்க போகுது ஜாக்பாட். என்ன ரீசன் தெரியுமா? சார் 25 லட்சம் கொடுத்தேன் சார், பணமா வரல பாட்டம் வரல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பண மோசடியில சிக்கி இருக்கிறாரு இசையமைப்பாளர். என்ன நடந்துச்சு? நாளுக்கு நாள் தனுஷுக்கு மவுஸ் ஏறிக்கிட்டே இருக்கிற படத்துக்கு ஓடிடி உரிமத்தை வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா நிறுவனங்கள். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். ரீசெண்டா ரவி மோகன் ஆர்த்தி இவங்களுடைய விவாகரத்து பிரச்சனை தான் மிகப்பெரிய பேசு பொருளா பேசிட்டு வர்றாங்க. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு பல அறிக்கைகளை வெளியில விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொந்த பிரச்சனையை அவங்களே பேசி முடிக்காம ஏன் இப்படி சோசியல் மீடியால கொண்டு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல ஒரு பக்கம் இவங்க பிரச்சனை பயங்கரமா போய்கிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமா ஒருவேளை இவங்க தான் இருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கப்படுற கெனிஷாவும் தன்னுடைய பங்குக்கு சோசியல் மீடியால ஏகப்பட்ட போஸ்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஆர்த்தி தரப்புல இருந்து மனு தாக்கல் ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க. அதாவது ரவி தனக்கு மாசம் பாத்தீங்கன்னா 40 லட்சமா ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு கோரி ஆர்த்தி மனு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக பதில் அளிக்கணும் அப்படின்னு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரவி மோகன் சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நியூஸ் கம்மிங் அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு. என்ன போட போறாரு, என்ன அறிக்கை அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்னு பெரிய ஸ்டார் பட்டாளங்கள் இருக்கக்கூடிய படம் தான் தக் லைஃப். கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறமா மணிரத்னம், கமல் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய லாங்குவேஜ், குறிப்பா ஹிந்திலையும் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கான பல முயற்சிகளை இந்த டீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக தீவிரமா இறங்கியிருக்கிறாங்க படக்குழு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, நிறைய ஸ்டேஜஸ்ல கமல் மற்றும் சிம்பு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு செமையான விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமால இதுவரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே தியேட்டர்ல வெளியாகி 4 வாரங்கள்ல ஓடிடியில வந்துடும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா படத்தை நம்ம ஓடிடியில பார்த்துடலாம். ஆனா தக் லைஃப் படம் பாத்தீங்கன்னா 4 வாரத்துல வருமா அப்படின்னு கேட்கும்போது 4 வாரத்துல வராது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடையும் சரி பெருமையோடையும் சரி சொன்னாரு கமலஹாசன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படம் 4 வாரத்துக்கு அப்புறமா வந்துச்சு. அந்த படம் தான் அமரன் படம். அந்த படத்தை தயாரிச்சது பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான். இதன் மூலமா ஒரு செமையான சம்பவம் நடக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா 8 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆனாதான் நார்த் இந்தியால நிறைய மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ண விடுவாங்க. அதன் காரணமாக தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படங்கள்லாம் நிறைய கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு மற்ற மொழிகளை சொன்னா கூட தமிழ் படங்கள் நார்த்ல பெருசா கலெக்ஷன் வரவே இல்லை. ஆனா அதை உடைச்சிட்டு இந்த வாட்டி இந்த படம் வரப்போகுது. பயங்கரமான சாதனையை படைக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் சினிமால முதல் படமா இந்த படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறமா ஓடிடிக்கு வரப்போகுது. சாம் சிஎஸ் ஒரு தரமான மியூசிக் டைரக்டர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ்ல மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவருடைய மியூசிக்கு பல இடங்கள்ல பயங்கரமா ஹிட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பா புஷ்பா 2க்கு பிஜிஎம் பண்ணது கூட இவர் தான். இன்னும் குறிப்பா சொன்ன அப்படின்னா நிறைய டைரக்டர்கள் இல்லைன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த மியூசிக் பண்ற மியூசிக் ப்ரொடியூசர்கிட்ட வந்து படத்துக்கு பிஜிஎம் மட்டுமே இவர் பண்ணிடட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய செல்வாக்கு பயங்கரமா உயர்ந்துகிட்டே வருது. அந்த வகையில தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கிறாரு. அதாவது தயாரிப்பாளர் சமீர் அலிகான் ஒரு மிகப்பெரிய புகாரை ஒரு மேல கொடுத்திருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா பண மோசடி புகார்ல கொடுத்திருக்கிறாரு. அந்த புகார்ல 2021ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு படம் பண்றதுக்காக இவருக்கு நான் காசு கொடுத்தேன். அந்த படம் பேர் பாத்தீங்கன்னா தமிழ் பையன் இந்தி பொண்ணு. அந்த படத்துக்கு இவருக்கு 25 லட்சம் நாங்க பணம் கொடுத்தோம். ஆனா சில காரணங்களுக்காக அந்த படம் அப்போது ஷூட்டிங் பண்ணப்படல. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னோட சைட்ல இருந்து மியூசிக் பண்ணித்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா
அவர் பாட்டும் தரல, கொடுத்த காசை திருப்பியும் தரல அப்படின்னு இவரு இப்போ கொடுத்திருக்கிறாரு புகார. தமிழ் சினிமால ஒரு முன்னணி ஹீரோ அப்படின்னா தனுஷ். இவர் இயக்கி நடிச்ச படம் ராயன் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற இவருடைய படம் டைரக்ட் பண்ண படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இட்லி கடை படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில தான் அவர் ஹீரோவா மட்டும் நடிச்சு வரப்போற படம் குபேரா. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சேகர் கமலா இந்த படத்தை உருவாக்குறாரு, இயக்குறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுஷோட சேர்ந்து ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. நாகார்ஜுனா ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில இந்த படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ரீசெண்டா நிறைய பெரிய படங்கள் கூட ஓடிடியில் விற்பனை ஆகல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஓடிடி பிசினஸ் கொஞ்சம் மோசமா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் குபேரா படத்துக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது காரணமாக எல்லா நிறுவனங்களும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. அந்த வகையில் இந்த படத்தை அமேசான் பிரைம் 50 கோடிக்கு வாங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த தகவல்லாம் படத்துக்கு இன்னும் கூட ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு அவளா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சூர்யாவுடைய கங்குவா படத்துடைய தோல்விக்கு பின்னாடி ஃபேன்ஸ் எல்லாம் பெருசா எதிர்பார்த்த படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் தான் இயக்கியிருந்தாரு. பூஜா ஹெக்டே ஹீரோனா நடிச்சிருந்தாங்க. பல பேர் நடிச்சிருந்தாங்க. குறிப்பா ஜெயராம், ஜோஜு ஜார்ஜ், நாசர் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்துச்சு. இந்த படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனாலும் கூட ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை ஃபுல்லா பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கலந்து அந்த ரிவ்யூஸே வந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்போ அப்படிங்கிற ஒரு செமையான அப்டேட் வந்திருக்கு. ஜூன் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஓடிடியில் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் தக் லைஃப்ல தியேட்டரில் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து இந்த படத்தை கூட பார்க்கலாம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபேன்ஸு. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.